நீ கொடுத்த வாக்குறுதி என்னாச்சு? இளம் விதவைகள்லாம் இப்போ வந்துட்டு திரும்ப தாலி கட்டிட்டு வந்துட்டாங்களா? இந்த கேள்வியெல்லாம் நம்ம கேட்போம். அப்ப அவங்களால பதில் சொல்ல முடியாதுங்கும் போது அப்ப இது வந்துட்டு நம்ம தொடாம விட்டுறதே பெருசுப்பா. நம்ம தொட்டாக்க நம்ம வந்துட்டு இதுல இருந்து அழிஞ்சு போயிருவோம். அப்ப நம்ம தொடாம இந்த நெருப்பை தொடாம இருந்து கொள்வோம்னு அவங்க விலகிப்பாங்க. அது காரணம் அவங்க வந்துட்டு இக்னரன்ஸ் அப்படிலாம் கிடையாது. அவங்களுக்கு நிச்சயமா தொட்டா அது ஷாக் அடிக்குங்கிறது தெரியும். ஹை வோல்டேஜ் அது. அதேதான் தாவேக்காவும். மக்கள் வளத்தை பெருக்கிறோம் அல்லது வந்துட்டு இங்க இருக்கக்கூடிய தொழில் வளத்தை பெருக்கிறோம், இதன் மூலமாக வருமானத்தை ஈட்டி கடனை கட்டுவோம் அப்படின்னா பரவாயில்ல. இலவசங்களை கொடுக்குறோம், எங்களுக்கு ஓட்டு வேணும் 1000 ரூபாய் இலவசம், அதிமுக வருதா 2000 ரூபாய் இலவசம், இப்ப பாருங்க நான் 2500 ரூபாய் இலவசம் அப்படின்னு 1000 2000 பிம்பிளிக்கு பிலாப்பி வரைக்கும் நீங்க போயிட்டே இருப்பீங்க. நாங்க கேள்வி கேட்கணுமா இல்லையா? சீனா கிட்ட ஒரே ஒரு இடத்துல நாங்கள் இந்த துறைமுகத்தை உங்களுக்கு கொடுக்க முடியாது சொல்லி பாருங்களேன். நீங்க கடன் கொடுத்தவன் என்ன பண்ணுவாங்கிறது பார்ப்போம். கடைசியா வீட்டை ஜப்தி பண்ற மாதிரி நாட்டை அதுதான். நீங்க நாட்டை முழுவதுமாக தொடச்சி எரிஞ்சிட்டு போவான். உங்களால ஒரு கேள்வி கேட்க முடியாது, மக்களாலும் கேட்க முடியாது, ஆட்சியாளர்களும் கேட்க முடியாது. 2024 தேர்தலுக்கு பிறகு நாம் தமிழர் கட்சி இருக்குதான்னு பார்ப்போம். காணாமல் போயிடுனாரு அண்ணன் சீமான். அப்பயும் சொன்னது இன்னைக்கு ட்ரெண்ட் ஆகுது இல்ல, அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் இருப்பேன், இங்க இருக்கிற வரைக்கும் நான் தான் லீடு எடுத்து போவேன், நீ இருப்பியான்னு பாரு. பொன்னாரு ஆனாலப்பட்ட பொன்னாரு அவர்களே தூக்கி வீசிட்டாங்க. உன்னெல்லாம் ஒரு இதுல கிடையாது, நீ வெறும் மேனேஜர் தான். அது நிரூபணம் ஆயிருக்கு. உங்களுடைய வாக்கு சதவீதம் மிகப்பெரிய அளவுல சரியும். அதை நான் ஒவ்வொரு தேர்தலும் ஒவ்வொரு ஊடக சந்திப்புலையும் நான் வந்துட்டு சொல்லிட்டே வரேன். இந்த முறை திமுகவின் வாக்கு சதவீதம் மிகப்பெரிய அளவுக்கு எவ்வளவு தூரம் சரியுதோ அதே அளவுக்கு அதிமுகவின் வாக்கு சதவீதம் சரியும். இப்ப இதெல்லாம் நாம் தமிழரை நோக்கி தான் வரும். விஜய் அவர்களுக்கு நம்ம சொல்றோம், யாரோ எழுதி கொடுத்ததை படிக்கிறாரு அப்படின்னு. அதை ஒரு சொட்டு கூட சொல்லவே முடியாது. இப்படி ஒன்னே கமலஹாசனை தவிர வேற யாரும் எழுதவே முடியாது. அப்படி அவருக்கு பல பேர் எழுதி இந்த மாதிரி ஸ்கிரிப்ட கமலஹாசனை தவிர வேற யாரும் எழுதவே முடியாதுங்கிற மாதிரி ஒரு ஸ்கிரிப்டை எழுதி அவருக்கே தடுமாறுது. எந்த பக்கத்துல இருந்து எதை விட்ட அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைச்சது போட்டுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி. அருண் தமிழ் நேயர்களுக்கு வலையொலிக்கு புதிதாக ஆரம்பிப்பதற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றியும். நீங்கள் அனைவரும் அரசியலை பார்க்க, அரசியலை தெரிந்து கொள்ள, அரசியலை படிப்பதற்கு அருண் தமிழை சப்ஸ்கிரைப் செய்து அருண் தமிழை பாருங்கள். புதிதாக ஆரம்பிக்கப் போகின்ற இந்த வலையொலி அருமையான ஒரு நபரால் ஆரம்பிக்கப்படுகிறது. நல்லதொரு அரசியல், தெளிவான அரசியல் உங்களுக்கு புகட்டுவதற்கு என்றென்றும் துணை நிற்கும். அனைவருக்கும் வணக்கம். அருந்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நாம் சந்திக்க இருக்கும் அரசியல் ஆளுமை பல்லாவரம் சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர் மருத்துவர் கார்த்திகேயன் அவர்கள். வணக்கம் கார்த்திக். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க? சிறப்பா இருங்க. சிறப்பா பயங்கரமா போயிட்டு இருக்கு போலே தேர்தல் பிரச்சாரம். அண்ணன் சொல்ற மாதிரி கார்த்தி வேகமா போயிட்டு இருக்காருப்பா, எல்லாம் அதை பாருங்க அப்படிங்கிற மாதிரி அருமையா இருக்கு. முடிஞ்சளவு ஓடிட்டு இருக்கோம். எல்லா வேட்பாளர்களும் அவங்கவுங்க இதுக்கு ஏற்ற மாதிரி பெருசா ஓடிட்டு இருக்காங்க. இடைப்பட்ட நேரத்துல ஊடகங்களையும் சந்திச்சு பேச வேண்டியது இருக்கு. நமக்கு இடைப்பட்ட நேரத்துல தானே அரசியலை பண்ண. ஏன்னா மற்ற கட்சிகளை போல முழு நேர அரசியல்வாதிகளா இங்க யாரும் இல்லை. நிச்சயமா அரசியலை வந்துட்டு தொழிலா பார்த்து இதுல இருந்து காசு சம்பாதிச்சிடலாம், நம்ம கமிஷன் கிடைச்சிரும், இதுல ஏதாவது கான்ட்ராக்ட் கிடைக்குங்கிற மாதிரி ஆட்கள் இல்லை. நம்ம முழு நேரமா வந்துட்டு மருத்துவத்தை தான் பாக்குறோம். அப்ப அதுக்கு இடைப்பட்ட நேரத்துல தான் வந்துட்டு அரசியலே பாக்குறோம். இது போல தேர்தல் சமயங்கள் வரும்போது அந்த தேர்தல் சமயங்கள்ல கொஞ்சம் மருத்துவ பணிகளை ஒதுக்கி வச்சுட்டு இது போல பயணிக்கிறது தான் நம்மளுடைய இதுவாகவே. டிஜிட்டல் யுகத்தை மருத்துவர் கார்த்தி அவ்வளோ அருமையா பயன்படுத்துறாரு. கோலப்போட்டி நீங்க நடத்தினாலாம் வைரலா போயிட்டு இருந்தது. நீங்க பேசுனதுல இருந்து எல்லாமே மக்கள்கிட்ட பல்லாவரம் தொகுதியில எல்லாருக்குமே ஓரளவுக்கு போய் சேர்ந்துருச்சுன்னு நினைக்கிறேன். உறுதியான நமக்கு கோலப்போட்டி நீங்க சொன்னது போல அது ஒரு மிகப்பெரிய இதாக தான் இருந்துச்சு. எனக்கு வந்து சேர்ந்த கோலங்களே பாத்தீங்கன்னா நமக்கு 1000க்கு மேற்பட்ட கோலங்கள் வந்துருச்சு. 1400 கோலங்கள் கிட்ட வந்துருந்துச்சு. அது பல்லாவரத்தை தாண்டி மற்ற தொகுதிகள்ல இருந்து நிறைய பேர் கோலம் போட்டு நமக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. தேர்ந்தெடுக்கப்பட்ட, அதாவது ஏஐ இல்லாத, மற்ற தொகுதிகள் இல்லாத பல்லாவரத்திலிருந்து வந்து சரியான கோலங்கள் இதை வந்துட்டு போட்டிக்கு தேர்வு செய்யலாங்கிறத 850 கோலங்கள்ட்ட இருந்துச்சு. அப்போ பெரிய பணியா. ஆமா, அது எல்லாத்தையும் சார்ட் அவுட் பண்ணி கொண்டு வந்து இது பண்ணதே அது ஒரு மிகப்பெரிய இதுதான். இன்னொன்னு அதை வெளிப்படையா நம்ம செஞ்சோம்.
எல்லாருக்கும் வந்துட்டு எந்தெந்த கோலங்கள்லாம் வந்திருக்குங்கிறதையும் வந்துட்டு ஸ்கிரீன்ல காமிச்சோம். யார் யார் எந்தெந்த பகுதியில இருந்து அனுப்பிச்சிருக்காங்கிறத அனுப்பிச்சோம். பரிசு பெற்றவர்கள் யாரு, அவங்க போட்ட கோலம் எதுங்கிறத நம்ம டிஸ்பிளேயும் பண்ணோம். ஏன்னா இவங்க ஏதோ கட்சிக்குள்ளே பரிசு கொடுத்துட்டாங்கிற மாதிரி எல்லாம் பேர் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக யாரு பரிசு பெற்றாங்களோ அவங்கள வந்துட்டு கூப்பிட்டு நம்ம சாலையில கோலம் போட வச்சு அந்த கோலத்தை வந்துட்டு தகுதியான கோலம் தாங்கிறத அத்தனை பேருக்கு முன்னாடி காட்சிப்படுத்தி அதையும் நம்ம வந்துட்டு வீடியோ எடுத்து வெளியிட்டோம். இது வந்துட்டு எந்த விதத்துலயும் தவறா போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம ஒரு கட்சி சார்பா நடத்தும் போது அது மிக தெளிவா இருக்கணும், வெளிப்படையா இருக்கணுங்கிறதுக்காக அதையுமே வெளிப்படையா கொண்டு போய் சேர்த்தோம். அவங்க இன்னொன்னு நிறைய பேர் அதுல கேள்வி கேட்டாங்க. ஒருத்தங்க நம்ம கூட சண்டை கூட போட்டாங்க. அவங்க வந்துட்டு இத்தனாம் தேதி தான் உங்களுக்கு கோலத்தை அனுப்பிச்சாங்கன்னு எப்படி நீங்க எங்களால் நம்ப அதுலயும் ஆமா அப்படின்னு சண்டை போட்டாங்க. நம்ம கோலை போட்டு அறிவிக்கும் போதே நம்ம அவங்களை சாலையில போட வச்சுட்டோங்கிறது ஒண்ணு. ரெண்டாவது, இந்த பரிசு பெற்றவர்கள் யாருன்னு அறிவிச்ச வீடியோல பாத்தீங்கன்னா தெரியும், வாட்ஸ்அப்ல அவங்க எந்த டேட்ல அனுப்பிச்சாங்கிறத நம்ம சர்க்கிள் பண்ணி காமிச்சிருந்தோம். அவங்க எத்தனாம் தேதி நமக்கு அனுப்பிச்சிருக்காங்க கோலத்தை அப்படிங்கறது முதற்கொண்டு வெளிப்படையாக அது ஒரு கேள்வி. நம்ம ஒரு நல்ல நிகழ்வா அதை எடுக்கணும், ஒரு பொங்கல் நிகழ்வாக அதை எடுக்கணும்னாலும் அதுல எவ்வளவு நேர்த்தியா நம்ம செய்ய வேண்டியது இருக்கு. ஏன்னா ஒரு கட்சி சார்பா செய்யறோம், நம்ம தனிப்பட்ட முறையில செய்யறோம்னாக்க யாருக்கு வேணா பரிசு கொடுத்துட்டு போயிடலாங்கிற மாதிரி ஆயிடும். ஒரு கட்சி சார்பா செய்யும் போது அது வெளிப்படையாக அது வந்துட்டு எந்த விதத்திலையும் குழப்பம் ஏற்படாத அளவுல பொதுவாக அது எந்த மக்கள் தேர்வாகிறாங்களோ அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற அடிப்படையில செஞ்சோம். ரொம்ப அருமையா இருந்தது. எல்லாரும் வந்து பாராட்டக்கூடியதுல எல்லா தொகுதியில இருந்து அதை பேசு பொருளா இருந்துச்சு. இந்த டிஜிட்டல் இருக்கு இல்லையா, அந்த டிஜிட்டல் ஒரு மார்க்கெட்டிங், டிஜிட்டல் மூலியமாக இந்த தேர்தல் பரப்புரைகள், அதுல எப்போதும் சோசியல் மீடியானாவே நாம் தமிழர் கட்சி ஒரு இடத்துல இருக்கும். ஆனா அதையும் தாண்டி இந்த தேர்தல் ஒரு பக்கம் தாவேகா வந்திருக்கு, இளைஞர்கள் அதிகமா இருக்குன்னு சொல்லக்கூடிய கட்சி. இன்னைக்கு திமுக மிகப்பெரிய அளவுல ஐடிவிங்க வைத்துக்கொண்டு டிஜிட்டலுக்குள்ள அவங்களும் வர்ற முயற்சி பண்றாங்க, எப்படியா நாம் தமிழரை காம்பீட் பண்ணணும் அப்படிங்கிற அளவுக்குல. ஆனா இந்த டிஜிட்டல் யுகத்துல இந்த 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 டெக்னாலஜிஸை வச்சு ஒரு டிரான்சிஷன் நடக்குது இல்லையா. வீட்டுக்கு வீடு போய் செவரில் விளம்பரம் எழுதி பதாகை பிடித்து கொண்டு, இல்ல வந்து குரல் பதிப்பொட்டி, இல்ல சோரட்டி ஒட்டி, இல்ல தரையில எல்லாம் வரைவாங்க. இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து எல்லாமே வந்து மொபைலுக்குள்ள கொண்டு போய் இடத்துல இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி அது எப்படி எதிர்கொள்ளுது, எந்த அளவுல இது வந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துற அளவுக்கு நாம் தமிழர் கட்சியோட பரப்புரைகள் அமைஞ்சிருக்கு? உறுதியான இது என்னன்னா, நம்ம ஒரு தலைமுறை மாறிடுச்சு அப்படிங்கும்போது ஸ்மார்ட் போன் இல்லாத கைகளே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. ஈவன் நம்ம வந்துட்டு வயதானவர்கள் கூட வந்துட்டு அவங்க கையில் ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்கிறாங்க. பெருசாக அவங்களால வந்துட்டு இப்போ ஃபேஸ்புக்கில் இருக்கிறவங்க வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் இருக்க மாட்டாங்க, இன்ஸ்டாகிராமில் இருக்கிறவங்க வந்துட்டு அடுத்த ஒரு இப்போ டிக்டாக் மாதிரி வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய இதில் வந்துட்டு இங்கே இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரிலாம் போகும்போது நம்மளுடைய ஒரு தலைமுறை அது மாற்றிடுச்சு. வயதானவர்கள் கூட வாட்ஸ்அப்பை திறந்து பார்க்குறாங்க, வாட்ஸ்அப் அவங்கள்ட்ட இருக்கு, வாட்ஸ்அப்ல பாக்குறாங்க. இன்னும் சொல்ல போனா ஓய்வு நேரத்துல மத்தவங்களோட ஸ்டேட்டஸை பாக்குறாங்க, நிலைப்பாட்டுல அவங்க என்னெல்லாம் வைக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம பாக்குறாங்க. அதை நம்ம வந்துட்டு பயன்படுத்திக்குவோம் அப்படிங்கறது போல வயதானவங்கள்ல இருந்து தொடங்கி இளைஞர்கள்ல இருந்து இப்ப இன்ஸ்டாகிராம்ல வந்துட்டு ட்ரெண்டிங்ல போறதுல இருந்து எல்லாத்துலயுமே வந்துட்டு நாம் தமிழர் எப்பொழுதும் முன்னோடியா தான் இருந்து கொண்டே இருக்குது. அதுல நம்ம வந்துட்டு குறைச்சு மதிப்பிட முடியாது. நாம் தமிழர் கட்சியினுடைய ஐடி விங்கோட பலங்கிறது மற்றவர்களால் கற்பனை கூட செய்ய முடியாத அளவுல இருக்கு. இப்ப தாவேகாவில இளைஞர்கள் அதிகமா வந்த பிறகு அவங்களுடைய ஐடி விங் இருக்கான்னு கேட்டா அவங்க ஐடி விங்கா இல்ல. அதை என்னவா அவங்க பாக்குறாங்கன்னா அது ஒரு மார்க்கெட்டிங் ஸ்பேஸா பாக்குறாங்க. எதனால அந்த மாதிரி அப்படி சொல்றோம் அப்படின்னாக்க, ஒவ்வொருத்தரும் எதெல்லாம் நீங்க வந்துட்டு ட்ரெண்டிங்ல வருதுன்னு பாத்தீங்கன்னா வியாபாரம் செய்யக்கூடிய நபர்கள், இங்க பாருங்க நான் துண்டை வியாபாரம் பண்றேன், இங்க பாருங்க நான் விசில வியாபாரம் பண்றேன், இங்க பாருங்க அது போல விஷயங்கள் தான் வந்துட்டு ட்ரெண்டிங்ல அவர்களால் கொண்டு வர முடியுதே தவிர இது எங்கள் கருத்து, இது எங்கள் கொள்கை, இதை நாங்கள் வந்துட்டு தாவேகா வந்தால் செய்யும் அப்படிங்கிறது எதுவும் ட்ரெண்டிங்ல வர்றது இல்லை. ஆனா நாம் தமிழர் கட்சி ஒருபோதும் இது போல விஷயங்களை, அதாவது களிப்பூட்டக்கூடிய விஷயங்கள் சொல்றோம்ல, வெறும் என்டர்டைன்மெண்ட் மேட்டரை மட்டும் தூக்கிட்டு வர்றதே இல்லை. நாம் தமிழர் கட்சி ட்ரெண்டிங்ல வர்றதே கருத்தியல்ல வருது. அது ரொம்ப கடினமான ஒரு விஷயம். அது அந்த இன்ஸ்டாகிராம்ல இதுல யூடியூப்ல செய்யறவங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கருத்தியல் ரீதியா ஒரு விஷயத்தை ட்ரெண்டிங் கொண்டு வர்றதுங்கிறது ரொம்ப கடினமான விஷயம். நாம் தமிழர் கட்சி அது ரொம்ப எளிதா செஞ்சுட்டு போயிருக்கு. அது வந்துட்டு அவங்களால கற்பனை கூட செய்ய முடியாத அளவுல இருக்கு. அவங்க கருத்தியலா பேசுறாங்க. உதாரணத்துக்கு இப்ப ராஜ்மோகன்லாம் இருக்காரு, அவர் வந்துட்டு யூடியூப்ல ரொம்ப காலமா பிரபலமா இருந்தாரு, புட் சட்னி வச்சிருந்தாரு, இதெல்லாம் பண்ணியிருந்தாரு. ஆனா அவர் கொள்கை ரீதியா பேசும்போது அது ட்ரெண்டிங்ல வர்றது இல்ல. புரியுது. ஆனா ரீதியா எதுவும் இல்ல.
ஆனா இப்ப பாருங்க இது ட்ரெண்டிங்ல வரும்னு துண்டை எடுத்து இப்படி ஆட்டிட்டு ஒருத்தன் கீழே போறான், அது ட்ரெண்டிங்ல வருது. ஏன்னா அவங்க வெறும் என்டர்டைன்மெண்ட் வேல்யூ மட்டுமே பாக்குறாங்களே தவிர ஒருபொழுதும் வந்துட்டு கருத்தியல் ரீதியா அவங்களால ட்ரெண்டிங் கொண்டு வர முடியல. நாம் தமிழ் கட்சி அதை உடைச்சு நீங்க வந்துட்டு இளைஞர் மத்தியிலையும் கொள்கை ரீதியாக பேசுறத உங்களால வந்துட்டு ட்ரெண்டிங்ல கொண்டு வர முடியும். ஒருபொழுதும் தவறான செய்தி இல்லாமல் அது வந்துட்டு வெறும் ஒரு ஆடல் பாடல் போல வந்துட்டு வெறும் என்டர்டைன்மெண்ட் வேல்யூவா இல்லாம கொண்டு வர முடியுங்கிறது நிரூபிக்கிறது இருக்குல்ல, அது ஒரு மிகப்பெரிய சாதனை தான். உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்ப சீமானண்ணன் பேசக்கூடிய விஷயங்கள் அதை சின்ன சின்னதா கட் பண்ணி அதுக்கு வந்து ஒரு இசையை கோர்த்து அதற்கு ஒரு எஃபெக்ட்ஸ் எல்லாம் மாத்தி அது பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பேசினதா அப்படிங்கிற அளவுக்கு வந்து நாம் தமிழர் கட்சி வந்து அதை வைரலா கொண்டு வந்து பேசுறாங்க. அது வந்து எப்ப அவர் 2011 பேசினத இன்றைக்கு நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியோட எடுத்து அதை வந்து மேட்ச் பொருத்தி பார்க்கும்போது ஆமால சொல்லிருக்காருல்ல அது வந்து அது வந்து யாருனாலையும் அதுக்கு என்ன ஒரு விஷயம்னா, இப்போ இவங்க ரசிகர் பட்டாளமா இருக்கிறாங்க இல்லையா, ஒரு தாவேக்காவில் ரசிகர் பட்டாளமா இருக்காங்க. அவங்க ஒரு நல்ல தீவிர ரசிகர்கிட்ட கேட்டீங்கன்னா விஜய் எந்த படத்துல எந்த டைலாக் பேசினாரு என்ன பண்ணாருங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியும். அது போல நாம் தமிழர் கட்சிக்காரங்கள் யாருகிட்ட கேட்டீங்கன்னாலும் இந்த கருத்து சார்ந்த அண்ணன் எங்க பேசியிருக்கிறாருங்கிறத அவங்க வந்துட்டு ரசிகரா இல்லாம கருத்தியல் படுத்தப்பட்டிருப்பாங்க. இந்த கருத்து இந்த இடத்துல அண்ணன் வந்துட்டு பேசினா இருப்பாங்க. ராமேஸ்வரம் கூட்டத்துல இதை பேசினாரு, காரைக்குடியில பேசும்போது இதை பேசினாரு, போன மாவீரர் நாளுக்கு இதை பேசினாரு, இல்ல வந்துட்டு தமிழ் வீழ்ச்சிக்கு சார்பா இதை பேசியிருக்கிறாரு. ஒவ்வொரு இதையும் வந்துட்டு அவங்க டேட்டா பேஸ் மாதிரி மைண்டுக்குள்ள வச்சிருக்கிறாங்க. அப்ப எதை தேடி எடுக்கணும், எதை கட் பண்ணணும், எதை பண்ணணும்னு நீங்க இதை ஆர்கனைஸ்டா இல்லாம, இப்போ நீங்க சொல்லும் போது கேட்டிருப்பீங்க, இவங்க அக்கா சுனந்தாக்கரோட சொல்லுவாங்க, நாங்க வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணிட்டே வர்றோம், அந்த டேட்டா பேஸ் எல்லாம் எடுத்து நமக்கு வந்துட்டு இப்படி ஒரு டேட்டா பேஸா இல்லாத அளவுக்கு பண்றோம் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க சொல்றாங்க. அது ஐடி விங்கு செய்யுது. ஆனா ஐடி விங்கே சாராத சாதாரண அன்ஆர்கனைஸ்டா இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு எல்லாம் தெரியுது அண்ணன் எந்த இடத்துல பேசியிருக்கிறாரு, எதை எடுத்து எங்க வைக்கணும் அப்படிங்கறதெல்லாம் இருக்குல்ல, அது மிகப்பெரிய அளவுல இருக்கு. அதாவது இன்னும் சொல்லப்போனா நம்ம அடுத்த கட்ட தலைவர்கள், அடுத்த கட்டமா இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் இதெல்லாம் பேசுறது இருக்குல்ல, அதை எடுத்து மற்ற கட்சி தலைவர்கள் பேசுனதுல இருந்து இது எங்க மாறுபட்டு இருக்குங்கிறத பொருத்தி நமக்கும் அதுக்கு சம்பந்தமே இருக்காது. நம்மளை அறியாத யாரோ ஒருத்தங்க எடிட் பண்ணி அவங்க வந்துட்டு நம்மள்ட்ட பரப்புவாங்க, பாருங்க நீங்க பேசுனது இப்படி வந்திருக்கு அப்படிங்கறத நமக்கு எடுத்து காமிக்கும் போது பரவாயில்லையே, எவ்வளவு தூரம் அதை வந்துட்டு கவனிக்கிறாங்க, நம்மள எல்லாம் எவ்வளவு உற்று நோக்குறாங்க, அதை எவ்வளவு தூரம் கொண்டு போய் சேர்க்கணும்னு முயற்சிக்கிறாங்க, எத்தனைக்கிறாங்கிறதுலாம் தெரியுது இல்ல. அருமையான ஒரு டிஜிட்டல் ஸ்பேஸ்ங்கிறது நாம் தமிழருக்கு இருக்கு. அதாவது ரொம்ப இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்கள் 11 மணிக்கு எல்லாரும் வந்து ஓய்வாயிருவாங்க, இல்லை இந்த 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 மக்கள் எல்லாம் படுத்துருவாங்க, அடுத்த நாள் கேப் போவாங்கும் போது நீங்கள் காலையில் எந்திரிச்சு ஒரு 7 மணிக்கு 8 மணிக்கு அதே ஒரு ஷார்ட்ஸையோ ஒரு ரீலையோ நீங்கள் பார்க்கும்போது சாயந்தரம் நீங்கள் 10,000 இருந்ததுன்னா காலையில் பார்க்கும்போது அது பல லட்சம் தாண்டி இருக்கு. இது வந்து எப்படி சாத்தியமாகுது? உறுதியா நாம் தமிழரோட இதுல என்னன்னாக்க, ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஐடி விங்கு கிடையாது. ஒரு பில்டிங்குள்ள இத்தனை ஐடியா வச்சுக்கிட்டு அந்த இதுக்குள்ள ஐபி அட்ரஸ் மட்டும் மாத்தி VPN போட்டு செயல்படக்கூடிய ஐடி விங் கிடையாது. மாறா அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னாக்க, இப்ப இந்தியாவில நம்ம ஆட்கள் தூங்குறதே இல்லை, ராத்திரி 2 மணிக்கே நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா லைவ்ல இருக்கிறாங்க இங்கே தமிழ்நாட்டிலே, அது வேற விஷயம். ஆனா இவங்க தூங்காம எடுத்து அடிக்கிறதுங்கிறது ஒன்னா இருந்தாலும், இப்போ இந்தியா அப்படி முடியுதுன்னா சிங்கப்பூர்ல ஆரம்பிக்குது, சிங்கப்பூர்ல முடியுதுன்னா ஆஸ்திரேலியா முடியுதுன்னா அப்படியே அமெரிக்கா, அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா மிடில் ஈஸ்ட், இப்படியே வந்துட்டு ஒவ்வொரு இடத்துலயும் இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியினர் அவங்க வந்துட்டு கட்சியின் உறுப்பினர் தான், இன்னும் சொல்ல போனா உறுப்பினராக கூட இல்லாதவர்கள், நாம் தமிழர் ஆதரவாளர்கள், அவங்க வந்துட்டு ஐடி விங் போல செயல்படுறாங்க. நீங்க ஆர்கனைஸ்ட் ஐடி விங்க வச்சு என்ன பண்ண முடியுமோ அதை அன்ஆர்கனைஸ்டா தானா செய்யறாங்க. நான் மனைவிட்ட கூட சொல்லுவேன், நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு ஹைவ் மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு தேன் கூடு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த தேன் கூட்டுக்கிட்ட நீங்க கொண்டு போறீங்கன்னா மொத்த தேனீக்களும் ஒத்திசைவா வந்துட்டு அசையும். அதை நீங்க வந்துட்டு அவங்களுக்கு யாரும் சொல்லி கொடுக்கறது இல்லை, ஒரு தேனிக்கு இன்னொரு தேனி சொல்றது இல்லை. ஆனா நீங்க கொண்டு போறீங்கன்னா ஒரே மாதிரி அலையில அந்த மொத்த தேனியும் அது பண்ணும். அது ஹைவ் மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது போல ஒரு மைண்ட் நாம் தமிழர் கட்சியில இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் இருக்கு. அதை நீங்க யாரு நினைச்சாலும் மாத்த முடியாது. ஒரு உதாரணம் சொல்றேன். இப்ப அண்ணன் வந்துட்டு விஜய் அவர்களை ஆதரிச்சு பேசிக்கிட்டு இருந்தாரு. அந்த ஆதரிச்சு பேசிக்கிட்டு இருந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி அண்ணன் எப்பெல்லாம் விஜய் ஆதரிச்சு பேசுறாரோ ரொம்ப டல்லா தெரியும். ஆனா தமிழ்நாடு நாள் நவம்பர் 1 அன்னைக்கு எதிரி நீ கொள்கையை மாற்றி கொண்டு வந்தால் அண்ணன் தம்பியா இருந்தாலும் எதிரி தான் அவர் பேசிய காலம் தொட்டு மொத்த நாம் தமிழ் கட்சி அப்படியே கிளம்பிச்சு. அது காரணம் அந்த எழுச்சி நீங்க உங்க கண்ணு முன்னாடி பார்க்க முடிச்சு. ஏன்னா
அண்ணனாலேயே அந்த ஹைவ் மைண்டுங்கிறத கட்டுப்படுத்துறதுக்கு முடியாது. மொத்தமும் சேர்ந்து அது அவர்களுக்குன்னு ஒரு சிந்தனை உருவாயிருக்கு. அந்த சிந்தனை நாம் தமிழர் கட்சிக்கு மொத்தமும் இருக்குது. அதை சரியான இதை வந்துட்டு அண்ணன் ஒவ்வொரு முறையும் அந்த பல்ஸை பாத்துறாரு. இந்த இடம் சரியா இருக்கு, மக்கள் அந்த மாதிரி அவர் பாக்குறாரு சரியா எப்படி வந்துட்டு இந்த ஹைவ் மைண்ட் செயல்படுது அப்படிங்கறது வந்துட்டு அண்ணன் ஒவ்வொரு முறையும் அதை பிடிச்சி அவரு நாம் தமிழர் கட்சியினுடைய ஆதரவாளர்களுடைய நிலைப்பாடு எதுவோ அண்ணனுடைய நிலைப்பாடா மாறும், அண்ணனுடைய நிலைப்பாடு எதுவோ கட்சியினுடைய நிலைப்பாடா மாறும். இது அப்படியே மாறிக்கொண்டே போறதை என்னால கண்ணுல பார்க்க முடியும். இதை நீங்க நல்லா நோட்டீஸ் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும் இந்த ஹைவ் மைண்ட் எவ்வளவு தூரம் செயல்படுது. இல்ல இது தொடர்ச்சியாக அதோட வெற்றியின் இது அப்படிதான் நினைக்கிறேன். ஒவ்வொரு முறையும் நம்ம பார்க்கும்போது எந்த இடத்துல எல்லாம் ஏதாவது ஒரு இது வருதோ, இப்ப ஒரு உதாரணத்துக்கு பாரதியாரை பேச தொடரும்போதும் சரி, பெரியார் அவர்களை பேசி விமர்சிக்க ஆரம்பிக்கும் போதும் சரி, இல்ல யாராவது ஒரு தலைவர்களை அண்ணன் போய் சந்திச்சது அப்படியே இப்படி இறங்கும். திருப்பி அடுத்த நிமிஷம் அது பாத்தீங்கன்னா அதாவது 10% இறங்குனது 90-100% அப்படியே திரும்ப மேலே ஏறும். அது போல நீங்க அதை பார்த்திருக்க முடியும். அது ஹைவ் மைண்ட் நாம் தமிழ் கட்சிக்கு இருக்கு. அது மொத்த டிஜிட்டல் ஸ்பேஸையும் ஆக்கிரமிக்குது. அதை யாராலையும் தடுக்க முடியாது. இப்ப தொடர்ச்சியாக ஒரு காலத்துல ஒரு காலத்துலன்னு இல்லை, நாம் தமிழர் கட்சி, விஜய் அவர்கள், தாவேகா இப்படி ஒரு 2 ஆண்டுகளாகவே மோதல் போக்கு நடந்துக்கிட்டே இருக்கு. ஆனால் அவங்க எப்போதுமே விஜய் அவர்கள் வெளிப்படையாக நாம் தமிழர் கட்சியை விமர்சிக்க, ஒரு காலத்தில் திமுக அப்படி தான் செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. நாம் தமிழர் கட்சியை ஜஸ்ட் இக்னோர் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. இப்போ நாம் தமிழர் கட்சி 8.2% வாங்கி 3வது பெரிய கட்சியாக இருக்கும்போது அது கொடுக்கக்கூடிய தாக்கம், அந்த சூடு தாவேக்காக்கு தாங்க முடியாம இன்னைக்கு ஒவ்வொன்றா வெளியில வர பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்ப உதாரணத்துக்கு நிர்மல் குமார் அவர் பேசியிருக்காரு, அந்த கட்சியை நம்ம பேச முடியாது. ஆனா அந்த நெறியாளர் கேட்கிறாரு, இத்தனை சதவீதம் வாக்குகள் வச்சிருக்க கட்சி, இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அவங்களுக்கு ஒரு நாம் தமிழ் கட்சி என்பது பார்த்தீங்கன்னா மற்ற இடங்கள்ல எல்லாம் பார்த்தா ஒரு கறி பருவோ சாம்பல் போல இருக்குன்னா, நாம் தமிழ் கட்சி இயங்கி கொண்டு இருக்கக்கூடிய நெருப்பு, அதை தொடர்றதுக்கு யாராலையும் முடியாது. அதுவும் மிக சூடாக இருக்கக்கூடிய நெருப்பு. அண்ணன் சீமானுடைய அனல் பறக்கும் பேச்சுக்களா இருக்கட்டும், தம்பிகளுடைய பேச்சுக்களா இருக்கட்டும், அது அனல் பறந்து கொண்டு இருக்கிறது. நீங்க அருகில வந்தாலே சுட்டுடும். அப்படிங்கும்போது நீ கையை வச்சுட்டு அதுக்குள்ள கூட்டுக்குள்ள கையை வைக்கிற மாதிரி நீங்க கையை வச்சுட்டு எல்லாம் போக முடியாது. அப்போ அதுக்கு கை வைக்கணும்னா அதுக்கு உண்டான கொள்கை நேர்த்தி உங்கள்கிட்ட இருக்கும். அது திமுகவா இருந்தாலும் சரி, அதிமுகவா இருந்தாலும் சரி, யாருமே நாம் தமிழர் மீது கை வைக்கிறதுக்கு பயப்படுறாங்கன்னாக்க, விமர்சிக்க பயப்படுறாங்கன்னா அதுக்கு காரணம் அவங்கள்ட்ட கொள்கை நேர்த்தி இல்லைங்கிறது தான். நீங்க கேள்வி கேட்டாக்க மறு கேள்வி நம்மளால கேட்போம். ஏன் நீ டாஸ்மார்க் அப்படி வச்சிருக்கிற, நீ கொடுத்த வாக்குறுதி என்னாச்சு, இளம் விதவைகள்லாம் இப்போ திரும்ப தாலி கட்டிட்டு வந்துட்டாங்களா, இந்த கேள்வியெல்லாம் நம்ம கேட்போம். அப்ப அவங்களால பதில் சொல்ல முடியாதுங்கும் போது அப்ப இதை நம்ம தொடாம விட்டுறதே பெருசுப்பா, நம்ம தொட்டாக்க நம்ம இதுல இருந்து அழிஞ்சு போயிருவோம், அப்ப நம்ம தொடாம இந்த நெருப்பை தொடாம இருந்து கொள்வோம்னு அவங்க விலகிப்பாங்க. அது காரணம் அவங்க இக்னரன்ஸ் அப்படிலாம் கிடையாது. அவங்களுக்கு நிச்சயமாக தொட்டா அது ஷாக் அடிக்குங்கிறது தெரியும். ஹை வோல்டேஜ் அது. அதேதான் தாவேக்காவும். தாவேக்காவில் அவர்களால ஏன் எதிர்த்து பேச முடியலன்னா, அவங்களுக்கு தெரியும் நாம் தமிழர் கட்சி நம்மளோட வலுவான கட்சி, நம்மளுடைய கொள்கை ரீதியாக அவங்க பெருசா இருக்கிறாங்கிறது தெரியும். அதை விமர்சிக்கணும்னு தொட்டுட்டாங்கன்னா அடுத்த ஒரு வாரம் அவங்களால பதில் சொல்ல முடியாத கேள்விகளை நம்ம அடுக்கும். அப்ப அவங்களால பதிலே சொல்ல முடியல அப்படிங்கும் போது அவங்க அதுக்கு பயப்படதான் செய்வாங்க. ஆனா நீங்க சொல்றது ஒரு வகையில் இருக்கானோ, ஆனா இப்ப தாவேகா சார்ந்தவர்கள் எல்லாமே இப்ப நம்ம கட்சியோட நெறியாளர்களிடம் போய் பேசும்போது ட்ரால் பண்ணுறதா இருக்கட்டும், அதை வைத்து விமர்சனம் பண்ணுறதா இருக்கட்டும், நெறியாளர்களிடம் இருந்து கேட்கக்கூடிய கேள்விகளை ஒரு உதாரணத்துக்கு முஸ்தபா அவர்கள் அந்த மேடையில் அநாகரிகமாக நடந்து கொண்டு தான் இருக்கும், அதுக்கு 2 பேருக்கும் வாக்குவாதம் நடந்ததாக இருக்கட்டும். இப்போ நெல்சன் நெறியாளர் கேட்கக்கூடிய கேள்விகளாக இருக்கட்டும், நீங்கள் கடனே வாங்கக்கூடாதுன்னா அப்போ இந்த உலகத்தில் எந்த நாடுமே கடன் இல்லாமல் இருக்குமா, அது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு கேட்குறதா இருக்கட்டும். அந்த அஜித்ன்னு நினைக்கிறேன் அவர் ட்ரால் பண்ணி பேசுகிறதா இருக்கட்டும். இதெல்லாம் அண்ணன் பாருங்க கூட்டணிக்கு வந்தாரு அப்படின்னு சொல்றாரு. எப்படி தயாராகும்? இல்ல, நாம் தமிழர் கட்சியை ஒருபோதும் அவங்களால கொள்கை ரீதியா எதிர்க்கவே முடியாதுங்கிறதுனால அவங்க ட்ரால் மெட்டீரியலா மாத்தணுங்கிறத நினைப்பாங்க. இதைதான் திமுக பல வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருக்கு. விஜயகாந்த் அவர்களை ட்ரால் மெட்டீரியலா மாத்தி விட்டார்கள். இது எங்க இருந்து அவங்க இன்ஸ்பிரேஷன் எடுத்தாங்கன்னு கேளுங்க. எப்படி மோடி ராகுல் அவர்களை ட்ரால் மெட்டீரியலா மாத்தி பப்புன்னு மாத்தி அவங்க கொண்டு போனாங்களோ அதை தான் திமுக கையில் எடுத்துச்சு. திமுக கையில் எடுத்து விஜயகாந்த் அவர்களை ட்ரால் மெட்டீரியலா மாத்தி அவங்க வீழ்த்தினாங்க. அதே போல நாம் தமிழரை அண்ணன் சீமானை ட்ரால் மெட்டீரியலா மாத்திடலான்னு திமுக கடந்த 15 வருஷமா முயற்சி பண்ணிட்டு இருக்கு. அவங்களாலே முடியல. இவ்வளவு பெரிய கட்டமைப்பு கொண்டு அவங்களாலே முடியல. இவங்க பிள்ளைக்கா பசங்க இவங்களால முடியுமா? அவங்க ட்ரை பண்றாங்க, முயற்சி பண்றாங்க, பண்ணட்டும், வாழ்த்துக்கள் நம்ம சொல்லுவோம். நம்ம கேள்வி கேட்கறது என்னன்னாக்க,
அண்ணன் சீமான் அவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய இந்த கொள்கை தப்பு, அல்லது இந்த சித்தாந்தம் தப்பு, அல்லது இந்த திட்டம் தப்பு, இதை உங்களால செயல்படுத்த முடியாது அப்படின்னு யாராவது ஒருத்தர் விமர்சிங்க, நாங்க நேரடியா பதில் சொல்றோங்கிறோம். ஒருத்தர் கூட அதை விமர்சிக்கல. நீ மான்கறியா ஆட்டோ இது வந்துட்டு பண்ணிட்டீங்களா, நீங்க ஆமா ஊருகாவா, இதெல்லாம் வந்துட்டு பேச்சாது. திட்ட ரீதியாக அரசியல் ரீதியாக உங்களால விமர்சிக்க முடியுதான்னு கேட்டா அதுக்கு வாய்ப்பே கிடையாது, அவங்களால பண்ண முடியாது. இப்ப நெறியாளர் நெல்சன் அவர்கள் வந்துட்டு திமுகவின் சார்பாகவே அவர் பேசுறவரு, அதான் அப்படியே பேசுறவர். அவர் கேட்கிறாரு, எந்த நாடாவது வந்துட்டு கடன்ல இல்லாம இருக்கு அப்படின்னு. கடனுடைய அளவுன்னு ஒண்ணு இருக்கு, அந்த அளவு எங்க போயிட்டு இருக்குங்கிறது இருக்கு. இப்ப 5 ஆண்டுகளுக்குள்ளாக நீங்க இரட்டிப்பா மாத்திருக்கீங்கன்னா, 4 லட்சம் கோடியில இருந்தது 9 லட்சம் கோடிக்கு நீங்க மாத்திருக்கிறீங்கன்னா அதனுடைய வீழ்ச்சி எங்க போகுங்கிறது கேள்வி கேட்கிறோம். அதுக்கு திமுக காரங்க எல்லாம் முட்டு கொடுக்குறது, அதுக்கும் உனக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அரசாங்கம் கடன் வாங்குது, கடன் கட்ட போகுது, உனக்கும் பொதுமக்களுக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம்? அப்புறம் எதுக்கு நீ வரி ஏத்துற? அப்புறம் எதுக்கு பால் விலை ஏத்துற? அதுக்கு அப்புறம் எதுக்கு நீ சிலிண்டர் விலை ஏத்துற? அப்புறம் எதுக்கு பஸ் டிக்கெட் விலை ஏத்துற? ஏத்தாம இருக்க வேண்டியதானே? அந்த கடனை கட்டுறதுக்காக தானே, அந்த வரியை வசூலிக்கிறதுக்காக தானே இது எல்லாத்தையும் ஏத்துற. அப்ப ஏன் தலையில தானே வந்து விடியுது? அப்ப இந்த கேள்வியை நம்ம கேட்கணுமா இல்லையா? அதெல்லாம் நாங்க வந்துட்டு, நாங்க யாரு தெரியுங்களா, நாங்க வந்துட்டு பொலிட்டிக்கல் ஜீனியஸ், நாங்க வந்துட்டு எக்கனாமிக்கல் ஜீனியஸ். இவங்க சொல்லுவாங்க திமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வர்றதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னாக்க, உலகில் இருக்கக்கூடிய எக்கனாமிஸ்டுகளை எல்லாம், சிறந்த மூளைகள் எல்லாம் சேர்த்து கொண்டு வந்து ஒரு குழு அமைச்சு, அந்த குழுவின் அடிப்படையில கடன் இல்லாத மாநிலமா தமிழ்நாட்டை மாத்தணும். ஏங்க கடன் தான் நல்லதாச்சு, ஏன் அப்புறம் கடன் இல்லாத மாநிலமா நீங்க மாத்துறீங்க? அந்த கேள்வியை யாரும் கேட்கல. ஐயா நெல்சன் அவர்களே, நீங்க சொல்ல வேண்டியதானே திமுக கடனை குறைப்போன்னு சொல்லி. ஏங்க கடன் நல்லதானுங்க, எல்லா நாடும் கடன் வச்சிருக்கு, நீங்க மட்டும் ஏன் கடன் இல்லாத மாநிலமா மாத்தணும்னு திமுக கேட்கல, நம்மள்ட்ட கேட்கறாங்க. அவங்களுக்கு ஒரு கடன் இல்லாத மாநிலங்கிறத கற்பனை பண்ணி பார்க்க முடியல அவங்களால. கடன்லயே உழன்று கொண்டு இருக்கணும்னு நினைக்கிறாங்க. இப்ப நான் கேட்கிற கேள்வி என்னன்னா, ஒரு நிறுவனம் உங்கள்கிட்ட கடனை கொடுக்குது, இந்த கடனை உங்களால திருப்பி செலுத்த முடியல, அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? அந்த நிறுவனத்துக்கு தெரியாத அவங்களால வந்துட்டு இந்த கடனை திருப்பி செலுத்த முடியாதுன்னு என்ன நம்பிக்கையில கொடுக்குறாங்க? இந்த மலையை நான் குறைஞ்சுக்கிறேன், எனக்கு அனுமதி கொடு அப்படின்னு கேட்பான். அப்ப நீங்க பரவாயில்ல போ, கடன் திருப்பி கேட்கலன்னா பரவாயில்ல, கையெழுத்து போட்டு நீங்க போயிருவீங்க. அது பல 7 லட்சம் ஆண்டுகள் ஆகுங்கிறோம். ஒரு மலை வந்துட்டு சின்ன அளவுல உருவாகணும், அந்த டெக்னானிக் பிளேட் வந்துட்டு உருவாகி அந்த மலையை 1 இன்ச்சு கொண்டு வரணும்னா 7 லட்சங்கிறாங்க. 7,000 கூட 7 லட்சம் ஆண்டுகள் ஆகுங்கிறான். அந்த மலையை அவன் குறைஞ்சிட்டு போறதுக்கு நீ ஒத்த கையெழுத்து போட்டு போயிருவேன். யாரை பாதிக்குது? என்னதானே பாதிக்குது? அப்ப என்னுடைய தலைமுறையை பாதிக்கல. இந்த கேள்வியை நாங்க கேட்கணுமா இல்ல? நீ கடனை வாங்கி தள்ளிக்கிட்டே இருந்தீங்கன்னா அதை உருப்படியாவது வாங்கணும். இந்த கடனை வாங்குறோம், அதை முதலீடு செய்கிறோம், மக்கள் வளத்தை பெருக்கிறோம், அல்லது வந்துட்டு இங்க இருக்கக்கூடிய தொழில் வளத்தை பெருக்கிறோம், இதன் மூலமாக வருமானத்தை ஈட்டி கடனை கட்டுவோம் அப்படின்னா பரவாயில்ல. இலவசங்களை கொடுக்குறோம், எங்களுக்கு ஓட்டு வேணும், 1000 ரூபாய் இலவசம், அதிமுக வருதா 2000 ரூபாய் இலவசம், இப்ப பாருங்க நான் 2500 ரூபாய் இலவசம் அப்படின்னு 1000 2000 பிம்பிளிக்கு பிலாப்பி வரைக்கும் நீங்க போயிட்டே இருப்பீங்க. நாங்க கேள்வி கேட்கணுமா இல்லையா? கடன் என்பது ஒரு மாநிலத்தின் கழுத்தை நெருப்பது போல. அவங்க நீ கழுத்தை கொஞ்சம் கொஞ்சமா நெரிக்கிறான், அட கொஞ்சமா தானங்க நெரிக்கிறான், நீங்க ஏன் கவலைப்படுறீங்கிறீங்க? இன்னொரு கேள்வி கேட்கிறாரு, இந்த துறையோ இல்ல அந்த நாடோ பெற்றிருக்க வளத்தை பொறுத்து அவர்களுக்கு வந்து திருப்பி செலுத்தக்கூடிய கெப்பாசிட்டி, அவங்களுக்கு இந்த கடனை கொடுத்தால் இவரால் திருப்பி செலுத்த முடியும் அப்படிங்கிற எல்லாம் தெரிஞ்சு தானே ஒரு நாட்டுக்கு கடன் கொடுக்குறாங்க. அப்போ அவங்களுக்கு தெரியாதா நாங்கள் திருப்பி இந்த நாடு செலுத்திடணும்? அப்போ அந்த இடத்துக்கு தமிழ்நாடு தயாரா இருக்குங்கிற. இலங்கைக்கு எதன் அடிப்படையில் கடன் கொடுத்தாங்க? இலங்கைக்கு கடன் கொடுத்தாங்க, தெரியாமலா கடன் கொடுத்தாங்க? அது கடன் கொடுத்தாங்க, எப்படி அது திவாலாச்சு? ஏங்க நீங்க என்னங்க எப்படி பேசுறீங்க? அவங்க எல்லாம் தெரிஞ்சவங்க, திவால் எப்படி ஆச்சு? அவங்க இருக்கிற இதை வந்துட்டு இப்போ ஒப்பந்தம் கொடுத்துருக்கீங்க சைனாவுக்கு, ஏன் நீங்க ஒப்பந்தம் கொடுத்தீங்க? ஒப்பந்தம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி பாருங்களேன். சீனா கிட்ட ஒரே ஒரு இடத்துல நாங்கள் இந்த துறைமுகத்தை உங்களுக்கு கொடுக்க முடியாது சொல்லி பாருங்களேன். நீங்க கடன் கொடுத்தவன் என்ன பண்ணுவாங்கிறது பார்ப்போம். கடைசியா வீட்டை ஜப்தி பண்ற மாதிரி நாட்டை, அதுதான் நீங்க நாட்டை முழுவதுமாக தொடச்சி எரிஞ்சிட்டு போவான். உங்களால ஒரு கேள்வி கேட்க முடியாது, மக்களாலும் கேட்க முடியாது, ஆட்சியாளர்களும் கேட்க முடியாது. நீ ஆட்சி அதிகாரத்துக்கே வந்தா கூட, நாளைக்கு நாம் தமிழே ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தா கூட இவன் வந்துட்டு உங்கள்கிட்ட அழுத்தம் கொடுக்குறான்னா, நீ கடனை கட்டி வாங்கியிருக்கேடா என்கிட்ட திருப்பி கொடுறான்னு கேட்கும்போது எதன் அடிப்படையில் நீங்க பதில் சொல்லுவீங்க? அப்ப பொறுமையா இருங்க, நாங்க கடன் திருப்பி கட்டுறோம்னு தான் சொல்லி ஆக முடியும். அந்த நிலைமைக்கு எங்களை நீங்க மாத்தி வச்சுட்டு போறீங்கல்ல, அந்த கேள்வியில நமக்கு வருது. ஏன்னா நீ லட்சமா கோடியா நீ வந்துட்டு கடனை வாங்கிட்டு உனக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லைன்னு சொல்றாங்களே, இது என்னங்க ஒரு நெறியாளர் இல்ல என்னங்க வந்துட்டு இவங்க அறிவாளிங்க என்ன? ஐயோ இவங்க இந்த மாதிரி ஜீனியஸை வச்சுக்கிட்டு நாம் தமிழருக்குள்ள நம்ம வந்துட்டு தமிழ்நாட்டுக்குள்ள ஐயோ அவங்கள்ட்ட போய் பேசவே முடியாது, அவங்ககிட்ட விட்டு வந்துட வேண்டியதுதான். அண்ணாமலை அவர்கள் இப்ப அவரோட பொறுப்புல இருந்தெல்லாம் விலகிறேன், இந்த தேர்தலுக்கு நான் வேலை பார்க்க விரும்பல, பல காரணங்கள் சொல்றாங்க. அதுல அவர் சொல்லக்கூடிய காரணங்கள் தன் அப்பாவின் உடல்நிலை சரியில்லை அப்படின்ட்டு.
ஆனா இது பெரிய சர்ச்சைக்குரிய பேச்சா அவர் நீங்க நம்ம சொன்னோம் அதிமுக வந்துட்டு பாஜகவோட கூட்டணி சேருகிறது அப்படிங்கும் போதே நம்ம வந்துட்டு பல இடத்துல சொன்னோம் இது தேராத கூட்டணி, இது வந்துட்டு உருப்படாது அப்படிங்கறத நம்ம சொன்னோம். அதுக்கு முன்னாடி அண்ணாமலை அவர்கள் 2024 தேர்தலுக்கு பிறகு நாம் தமிழர் கட்சி இருக்குதான்னு பார்ப்போம், காணாமல் போய்விடுனாரு. அண்ணன் சீமான் அப்பயும் சொன்னது இன்னைக்கு ட்ரெண்ட் ஆகுது இல்ல, அது என்னன்னு பாத்தீங்கன்னா நான் இருப்பேன், இங்க இருக்கிற வரைக்கும் நான் தான் லீடு எடுத்து போவேன், நீ இருப்பியான்னு பாரு. பொன்னாரு ஆனாலப்பட்ட பொன்னாரு அவர்களே தூக்கி வீசிட்டாங்க, உன்னெல்லாம் ஒரு இதுல கிடையாது, நீ வெறும் மேனேஜர் தான். அது நிரூபணம் ஆயிருக்கு, அவ்வளவுதான். அவரை வந்துட்டு முதல்ல கட்சி பதவியில இருந்து விலக்குனாங்க. அதுக்கு பிறகு வந்துட்டு தேர்தல் பணியில ஒரு 6 தொகுதியை மட்டும் ஒதுக்கி நீ அதுவும் தனிப்பட்ட முறையில அவருக்கும் அந்த தொகுதிக்கும் சம்பந்தமே இல்லாத தொகுதிகளை கொடுத்து இதெல்லாம் நீ மேனேஜ் பண்ணுன்னு கொடுத்தாக்க அவர் அதுல எல்லாம் தோல்வி அடைஞ்சோன்னா நீ வந்துட்டு பாரு உனக்கு ஒண்ணும் இல்லாதவன் அப்படின்னு அவரை காமிக்கணும்னு நினைச்சாங்க. அவர் விலகிக்கிறாரு. பரவாயில்ல, நீ வந்துட்டு எனக்கு பொறுப்பே கொடுக்கலனாலும் பரவாயில்ல, நான் இந்த தோல்வியை ஏத்துக்க மாட்டேன் அப்படிங்கிறது போல அவர் விலகிக்கிறாரு. நம்ம மீண்டும் மீண்டும் சொல்றதுதான், பாஜகவால் இங்க எந்த ஒரு விளைவையும் ஏற்படுத்த முடியாது. இவர்களால் அங்க வந்துட்டு தனிப்பட்ட முறையில வெற்றி ஏற்படுத்த முடியாது. அதிமுக தோள்களில் சவாரி செய்து கொள்ளலாம்னு பாக்குறாங்க. அது அதிமுகவை பின்னுக்கு இழுக்குமே தவிர ஒரு போதும் வந்துட்டு 2 பேருக்கும் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்காது. போன முறை ஐயா ஜெயக்குமார் அவர்களோ இல்ல வந்துட்டு அவர்கள் செய்தி தொடர்பாளர்களோ எல்லாரும் சொன்னது என்னன்னாக்க, பாஜகவோட நாங்க இல்லைன்னா ஜெயிச்சிருப்போம், பாஜக தான் எங்களுடைய வெற்றியை வந்துட்டு வீழ்த்ததுக்கு காரணமே. ஆமா, ஜெயக்குமார்லாம் நான் என் தொகுதியில தோத்ததுக்கு காரணமே பாஜக தாங்க, இஸ்லாமிய ஓட்டுகள் போனது தாங்கன்னாரு. இப்ப எந்த விதத்துல அது மாறி இருக்கு? ஏதாவது ஒரு புள்ளியில அது மாறி இருக்கா? இல்ல 24 தேர்தல்ல நீங்க வந்துட்டு கூட்டணியில இருந்து விலகினீங்க, என்ன காரணத்துக்காக விலகினீங்க? இந்த காரணங்களால பாஜக எங்களுக்கு நிதி ஒதுக்க மாட்டேங்குது, பாஜக எங்களை வஞ்சிக்கிறது, நீங்க ஏதாவது ஒரு புள்ளி அதுல இருந்து மாறி இருக்கா? இந்த பட்ஜெட்ல வரைக்கும் தமிழகத்துக்கு ஏதாவது செஞ்சிருக்காங்களா? இது எதையுமே செய்யலங்கும் போது நீங்க கூட்டணி வச்சுக்கிட்டு போவீங்கன்னா அது எவ்வளவு பெரிய சந்தர்ப்பவாத கூட்டணிங்கிறத மக்கள் பார்க்க மாட்டாங்களா? உங்களுடைய வாக்கு சதவீதம் மிகப்பெரிய அளவுல சரியும். அதை நான் ஒவ்வொரு தேர்தலும் ஒவ்வொரு ஊடக சந்திப்புலையும் நான் வந்துட்டு சொல்லிட்டே வரேன். இந்த முறை திமுகவின் வாக்கு சதவீதம் மிகப்பெரிய அளவுக்கு எவ்வளவு தூரம் சரியுதோ அதே அளவுக்கு அதிமுகவின் வாக்கு சதவீதம் சரியும். அப்ப இதெல்லாம் நாம் தமிழரை நோக்கி தான் வரும். ஆனா அதிமுக வந்து தொடர்ச்சியா அவர் வந்து இலவசமா ஆண்களுக்கும் பஸ் விடுறேங்கிறாரு. இன்னைக்கு வந்து ஜல்லிக்கட்டுல 10 லட்சங்கிறாரு. என்ன அடிச்சு விட வேண்டியது எல்லாத்தையும் சொல்றாரு, சொல்லுவோம், வாயில வர்றது சொல்லுவோம். வரிசையா நிறைவேற்ற முடியலன்னாக்க திமுக போல சொல்லிக்குவோம், நாங்க வந்துட்டு 70% நிறைவேற்றிட்டோம், 20% திருப்பி கேட்க கூடாதுங்க, 80% நாங்க நிறைவேற்றிட்டோம், 20% தானே அதை நீங்க திருப்பி கேட்க கூடாதுங்க, எல்லா ஆட்சியிலையும் எல்லாராலையும் செயல்படுத்த முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்குவோம். அவ்வளவுதானே, வாய்க்கு வர்றதை அடிச்சு விடலாம். நம்ம கேட்கறது என்னன்னாக்க, ஒரு மக்கள்கிட்ட நம்ம இதை கொண்டு போய் சேர்க்க வேண்டியதுதான். ஒரு நல்ல சத்தான உணவுப் பொருளை குழந்தைங்க அடம் பிடிக்க தான் செய்யும். அது வந்துட்டு எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லும். ஆனா முட்டாயை காமிக்கிறீங்க, இல்ல ஒரு ஐஸ்கிரீம் காமிக்கிறீங்க, இதை காமிக்கிறீங்கன்னா உடனே ஓடி வந்து அது வாங்கிக்க தான் செய்யும். அது போல இவர்கள் கவர்ச்சி திட்டங்கள்னு சொல்லக்கூடியது, நான் வந்துட்டு 1000 2000 கொடுப்பேன், நான் வந்துட்டு எல்லாருக்கும் பஸ்ஸை வந்துட்டு இலவசமா கொடுப்பேன்னாக்க, அவன் வேலை பார்க்குற கண்டக்டரும் இது வந்துட்டு நேரடியா போராடுறாங்க. டிரைவரும் கண்டக்டரும் வந்துட்டு ரோட்ல இறங்கி போராடுறான், எனக்கு சம்பளம் பத்தலன்னு. எங்க இருந்து சம்பளம் கொடுப்பீங்க? ஓய்வூதியத்துக்கான இது எங்க இருந்து சம்பளம் கொடுப்பீங்க? அவனுக்கு எங்க இருந்து சம்பளம் கொடுப்பீங்க? இந்த கேள்வியை மக்கள் கேட்கணுமா வேண்டாம்? நீ வாழ்வாதாரத்தை அழிச்சு விட்டு இலவசம்னு நீ சொல்ற, அது எதை அடிப்படையில நீ திருப்பி எடுப்ப? சரி, இப்ப நான் வந்துட்டு ஒரு தொழில்துறையை தொடங்கிட்டேன், அந்த தொழில்துறையில மிதமிஞ்சிய அளவுல எனக்கு வந்துட்டு காசு வருது, அதை வச்சுக்கிட்டு நான் இலவசம் கொடுக்குறேன்னா பரவாயில்ல. நீ என்ன பண்ற, கடனை அதிகமா வாங்கி இலவசத்தை நான் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது எங்களை எங்க கொண்டு போய் சேர்க்கும் அப்படிங்கிற கேள்வியை மக்கள் கேட்கணும். டாஸ்மாக்ல நிறைய இப்போ டார்கெட் வச்சிருவாங்க, 400 800 ஆக்கிரும். 50,000 கோடியோ 1 லட்சம் கோடியோ அதுல இருந்து மாத்தும். இது போல ஒரு கேவலமான ஒரு ஆட்சி அதிகாரம் இவர்கள்ட்ட போய் சிக்கிக்கிட்டு இருக்கும்போது கஞ்சாவை நேரடியாக விற்குது திமுக, நேரடியா விற்குது. போதைப் பொருட்களை கஞ்சாவை தாண்டி மற்ற போதைப் பொருட்கள்லாம் தெருவுல ஓடுது, ஆறா ஓடுது, எவனாலையும் தடுக்க முடியல. போதையில அவ்வளவு பேர் வந்துட்டு கொலை பண்றான், கற்பழிக்கிறான், இதெல்லாம் பண்றான். இதை மக்கள் கேள்வியே கேட்க மாட்டாங்க. அவன் வந்துட்டு 1000 ரூபான்னு அறிவிச்சா போதும்னு நினைச்சாங்கன்னாக்க மக்களை நம்ம வந்துட்டு கோவப்படுறதா, மக்கள் மீது நம்ம வந்துட்டு பரிதாபப்படுறதா என்னன்னே தெரியல, இது என்ன டிசைன்னே தெரியல அப்படிமாங்களா, அந்த மாதிரி இருக்கு. இப்போ மக்கள்கிட்ட இதை கொண்டு போய் விழிப்புணர்வு ஏற்படுத்தும். நான் வந்துட்டு நாடாளுமன்ற தேர்தலில் முதல்ல இது கூட ஒரு வாக்குறுதியா இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க கஷ்டப்படுறீங்க ஒரு இடத்துல போய் பாக்கெட் வாங்குறதுக்குன்னா, நாங்களே கொண்டு மருத்துவமனையிலே வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. மருத்துவமனையில வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க அங்க வந்து படுத்தீங்கனாலும் உங்களை அங்க பக்கத்திலே வளர்த்து தலை நிமிர்ந்து நிக்கிறது தமிழ்நாடு அப்படின்னு. எல்லா இடத்துலயும் கஞ்சா செடி நல்லா தலை நிமிர்ந்து வளருது. தேனியில பாருங்க, அப்படியே கஞ்சா செடியா ஒருத்தன் விடுதலை ஆகி வந்தவன், சிறையில இருந்து வந்தவன்,
எப்ப இருந்தாலும் நம்மள இந்த பிடிக்க அரசை மாட்டாங்க. நம்பி பிரோஜனம் இல்லை, நம்மளே வீட்டுக்கு வீடு ஆமா, வளர்த்துறோம் அப்படின்னு வளர்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இயற்கை விவசாயம் சொட்டு நீர் சொட்டு நீர் பாசனத்துல வளர்க்குற ஐயா வைக்க அந்த அளவுக்கு கஞ்சா செடி இங்க வந்துட்டு புழங்கி கொண்டு இருக்குது. நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இப்போ வந்துட்டு உதாரணத்துக்கு ஒரு நீச்சல் குளம் இருக்கு, அந்த நீச்சல் குளத்துல குதிக்காதீங்கன்னு வந்துட்டு நம்ம சொல்றோம் அப்படின்னா அங்க ஏற்கனவே நிறைய பேர் குதிச்சுட்டு இருக்கான்னு அர்த்தம். அது போல தமிழ்நாடு போதையின் பாதையில் செல்லாதீர்கள் அப்படின்னு வந்துட்டு முதல்வர் மீண்டும் மீண்டும் கூவிட்டு இருக்காருன்னா அந்த அளவுக்கு தமிழ்நாடு போதையின் பாதையில போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்துட்டு இவர்கள் இந்த போதையை விற்கக்கூடியவர்கள் யாரையும் கண்டுக்கிறதே இல்லை. அவன்கிட்ட கண்டுகிட்டா நாளைக்கு காசு வராது, கமிஷன் வராது. அதனால வந்துட்டு அவனை பிடிக்கிறது இல்லை. மக்கள்கிட்ட வந்து சொல்றது போதையின் பாதையில் போகாதீர்கள், மாணவ செல்வங்களே. அந்த இதுல வர்ற என் பேராண்டிகளா 8-9 மணிக்கு வர்ற மாதிரி பேராண்டிகளா போகாதீங்கடா செய்யாதீங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு, போதையின் பாதையில் போகாதீர்கள். ஆனா அதை தடுக்கணும்னு நினைச்சா ஒரு தலைவனால் நிறுத்த முடியுமா? முடியாது. நீ ஆட்சி அதிகாரத்துல உட்கார்ந்து இருக்கீங்க, மொத்த காவல்துறையும் உங்க கையில இருக்குது, உங்களுடைய இதுல வந்துட்டு உளவுத்துறை இருக்கிறது, கட்டமைப்பு இருக்கிறது, இது எல்லாமே இருக்குது. நினைச்சா இதை ஒரே நாள்ல நிறுத்த முடியுமா? முடியாது. ஆனா தடுக்காம நீங்க வந்துட்டு வளர விட்டுட்டு போதையின் பாதையில போவாதீங்கன்னு சொல்லிட்டு இருந்தாக்க யாரை ஏமாத்துறது? மக்கள்கிட்ட இதெல்லாம் கேள்விகளை நம்ம கொண்டு போய் சேர்க்கணும். நாம இதை சேர்க்கும் போது அவர்களுக்கு இது புரிதல் வந்துருச்சுனாலே, அடுத்த தலைமுறை இதனால அழியுதுங்கிறது தெரிஞ்சிருச்சுனாலே மக்கள் தானாக ஒரு நல்லவர்களை தேடி வருவார்கள், நாம் தமிழரை தேடி வருவார்கள். இதெல்லாம் வந்து மக்களுக்கு புரியுது. சரி, ஓகே, நீங்க சொல்வது புரியுது. கமலஹாசன் நேற்று வந்து நாடாளுமன்றத்தில் பேசியிருக்கிற ஏதாவது புரிஞ்சுதா? நீங்க ஏதாவது அதுக்கு நம்ம எனக்கு கொஞ்சம் புரியல. நிறைய பேப்பர்லாம் எடுத்து பேசினேன். அவர் அந்த கண்மணி அன்போடு அப்படிதான் எனக்கு தோணுச்சு. அவர் உடனே பேசும்போது எங்கிட்ட போய் நிம்மியம்மா பார்த்து பேசினாரு. அவர் குணா படத்துல பேசுற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. உங்களுக்கு இதுல நமக்கு நான் அதுக்கு ஒண்ணு சொல்றேன்னு நினைக்கிறேன். விஜய் அவர்களுக்கு நம்ம சொல்றோம், யாரோ எழுதி கொடுத்ததை படிக்கிறாரு அப்படின்னு. அதை ஒரு சொட்டு கூட சொல்லவே முடியாது. இப்படி ஒன்னே கமலஹாசனை தவிர வேற யாரும் எழுதவே முடியாது. அப்படி அவருக்கு பல பேர் எழுதி இந்த மாதிரி ஸ்கிரிப்ட கமலஹாசனை தவிர வேற யாரும் எழுதவே முடியாதுங்கிற மாதிரி ஒரு ஸ்கிரிப்டை எழுதி அவருக்கே தடுமாறுது. எந்த பக்கத்துல இருந்து எதை விட்ட அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைச்சது போட்டுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கிறாரு. அவர் பேசுறதுல சொல்றாரு, தமிழ் வந்துட்டு பிச்சை கூட எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டீங்களே, தமிழ் பிச்சை எடுக்கிறதுக்கு உதவாதுதான், திருடவும் உதவாதுதான். அட கமலஹாசன் ஐயா அவர்களே, அதை சொன்னது திராவிட கழகத்தின் தலைவராக இருந்தவர் தான் சொல்லியிருக்காரு. நீங்க சொன்னீங்கல்ல, இந்த காவி கருப்புக்குள் அடக்கணும், அந்த கருப்பு தான் சொன்னிச்சு, அந்த கருப்பு தான், அந்த கருமம் தான் சொன்னிச்சு. தமிழ் வந்துட்டு பிச்சை எடுக்க கூட முடியாது, அதை படிச்சு என்ன பண்ண முடியாது அப்படின்னு. இப்ப திமுக வந்துட்டு ஒரு நரேட்டிவ் ஒண்ணு செட் பண்ணும். என்னன்னு பாத்தீங்கன்னா, பாஜக ஏதாவது ஒரு பேசுதுன்னு வச்சுக்கோங்களேன், பாஜக பேசுனுச்சுன்னா பாஜக வெர்சஸ் திமுகன்னு சொல்லாது, பாஜக வெர்சஸ் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லுவோம். தமிழர்களை மொத்தமாக அறிவோம், ஒன்னதாண்டா மானங்கடை கேட்கறா, என்ன கேட்கறா அப்படிங்கிற மாதிரி. அங்க ஸ்டாலினுக்கு செருப்பு மாலை கர்நாடகாவில் போட்டா தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அப்படின்றாங்க. அவங்க வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு பாஜக ஏதாவது தூக்கிட்டு வருதுன்னா பாஜக வெர்சஸ் டிஎம்கேன்னு சொல்ல மாட்டாங்க, பாஜக வெர்சஸ் தமிழ்நாடு அப்படின்றாங்க. தமிழ்நாடு தலை நிமிர விட மாட்டோம், தமிழ்நாடு வந்துட்டு குனிய விட மாட்டோம், நிமிர விட மாட்டோம், அடி வாங்கும்போது எல்லாரும் சேர்ந்து அடி வாங்குவோம் அப்படிங்கிற மாதிரி நம்மளை பிடிச்சி கையை பிடிச்சி எடுத்தோம், ஏய் ஒன்னதாண்டா அடிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி இவர் வந்துட்டு கேட்டதெல்லாம் ஈவேரா கேட்டாருன்னு தான் அந்த அம்மா கேக்குது. அதுக்கு பதில் சொல்றதுக்கு இவங்க என்னவா சொல்லணும் அப்படின்னா, ஈவேரா அப்படி சொல்லல, இல்ல இந்த காரணத்துக்காக அவர் சொன்னாரு அப்படிங்கிற மாதிரி வாதத்துக்கே வரமாட்டாங்க. அது எப்படி நீங்க தமிழை கேவலமா, தமிழ் கேவலமா பேசுனது ஈவேராடா, அதுக்கு பதில் சொல்லுங்கடானாக்க இவங்களுக்கு பதிலே இருக்காது. கடைசி வரைக்கும் என்ன சொல்லுவாங்க, பாருங்க இப்ப நம்ம இதை பேசிட்டோம்ல, பாருங்க இவங்க பாஜகவுக்கு ஆதரவா பாஜக உள்ள வந்துரும் பாருங்க, பாஜக வெர்சஸ் தமிழ்நாடு அப்படின்றாங்க. ஒருபோதும் பாஜகவை உள்ள கொண்டு வந்ததுதான் அவங்கதான் அப்படிங்கிறது தெரியல இல்லையா? மொத்தத்தையும் செஞ்சது அவங்களுக்கு தெரியாமலா இருக்கு. மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க மாட்டாங்க, மக்கள்கிட்ட கொண்டு போய் நரேட்டிவ் பில்டப் தானே. மொத்தமா திமுக வாழ்றதே நரேட்டிவ்ல தான். அந்த இப்ப தாவேகா வெர்சஸ் டிஎம்கேன்னு ஆரம்பிக்கிறாங்கல்ல, இப்ப அமைச்சர் பெருமக்கள்லாம் வந்துட்டு விஜய் அவர்களை நேரடியாக தாமோ அன்பரசன் பல்லாவரத்துல வந்து விமர்சிச்சிட்டு இருக்காரு. நார்த் மெட்ராஸ் ஸ்டைல்ல பேசுறாரு அவர், அமைச்சர் மாதிரி இல்லையா? அமைச்சர் மாதிரி அவர் இல்ல வந்துட்டு நார்த் மெட்ராஸ் ஸ்டைல்ல பேசலாம், அதுல பிரச்சனை இல்ல. ஆனா ஒரு ரவுடி போல பேசுறது இருக்குல்ல, அதுதான் வந்துட்டு நமக்கு ஒரு இதா இருக்கு. அவங்க வந்துட்டு என்ன பேசிட்டு போறாங்கன்னா, மிரட்டுவது போலவும் உருட்டுவது போலவும் விஜய் அவர்களை விமர்சிக்கிறாங்க. விமர்சிக்கிட்டு நமக்கு பிரச்சனை இல்லை, எந்த கட்சியா இருந்தாலும் யாராலும் விமர்சிக்கணும். ஆனா அந்த விமர்சிக்கிற
நடிக்கிறதுக்கு ஏதாவது தகுதி இருக்கா? அதாவது இவங்க என்ன சொல்றாங்கன்னாக்கா, அவர் எல்லா இதுலயும் வந்துட்டு குடிக்கிற மாதிரி வந்துட்டு படம் எடுத்துட்டாரு அப்படின்னாரு. இந்த மூடிய மோந்து பார்த்தாலே போதை ஏறுதுன்னு நடிச்சாரு யாருங்க அவரு? அவரு நீங்க பார்த்து அந்த படத்தையே பார்த்தது இல்ல. அவர் காலில் விழுந்து கிடந்ததுனால நீங்க நிமிந்து மேல பார்த்தது இல்ல, அப்படித்தானே? அப்ப மூடிய மோந்து பார்த்தோன்னா போதை ஏறின மாதிரி நடிச்சதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு தெரியாது இல்லைங்க. அவர் வந்துட்டு என்ன பண்றாரு, பிளாக்ல டிக்கெட் விற்கிறாரு அப்படிங்கிறாரு. ஏன் உங்க இந்த சினிமா துறை மொத்தத்தையும் ஆக்கிரமிச்சு வச்சிருக்கிறத நீங்க தான் ஐயா. பிளாக்ல டிக்கெட் விற்க முடியாதுங்கிற ஒரு சிஸ்டத்தை உங்களால ஏற்படுத்த முடியாதா? ரெட் ஜெயின் படுத்துறோம். அதனால நீங்க வந்துட்டு அதை விநியோகிக்கிறதே அவர்தான், மொத்தத்தை உங்க துணை தான். குருவி படத்தை எடுத்தது யாரு, அவரை நடிக்க வச்சு படத்தை எடுத்தது யாரு, நீங்க தான் அப்படிங்கிற மாதிரி. அதை விமர்சிக்கிறதுக்கு ஒரு தகுதி வேண்டாமா? அதை சொல்றதுக்கு ஒரு தகுதி வேண்டாமா? அவங்க வந்துட்டு விசில் அடிக்கிறாங்க, இது பண்றாங்க. மேடதோறும் பெண்களை ஆபாசமாக நடனமாட வச்சு அதுல மூலமா கூட்டத்தை கூட்டி மேடையதோறும் நடத்துறது. அதே நீங்க இந்த பல்லாவரத்துல திமுக வந்துட்டு போடுதுனாக்க அந்த மேடையை நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறேன், எப்படி வந்துட்டு அசிங்கமா வந்துட்டு பெண்களை நடனமாட வச்சு. இவங்க தான் பெண்ணையும் பேசுறவங்க, பெரியாரிஸ்ட் இல்ல, அதனால அப்படிதான் இருப்பாங்க. மாநாட மயிலாடெல்லாம் நடத்தி அது மூலமாக ஆமா ஆமா அதெல்லாம் கலைஞர் அடிச்ச கமெண்ட் எல்லாம் நம்ம சொன்னாக்க அது வந்துட்டு வாய் திறந்து சொல்ல முடியாத அளவுக்கு கமெண்ட் இருக்கும். அவர் எழுதின புத்தகம் மாதிரி அவர் எழுதின புத்தகம் மாதிரி ஆயிடாது, அந்த அளவுக்கு கமெண்ட் அடிச்சு வைக்கிறாங்க. அப்படியாக தாம அன்பரசன் அவர் பேசுறாரு, விமர்சிக்கிறாரு. விமர்சிக்கலாம், விஜய் அவர்களை விமர்சிக்கலாம், யாரும் விமர்சிக்கலாம், அதுக்கு தகுதியான நபர்கள் விமர்சிக்கலாம். நாங்க அடிப்போம் விஜய், ஏன்னா எங்களுக்கு அந்த தகுதி இருக்கிறது நாங்க அடிக்கிறோம். அதை கேள்வி கேட்கணும்னா அந்த தகுதி உங்களுக்கு இருக்கணும்ல. இவங்க அந்த நரேட்டிவ் பில்ட் பண்ணிடுவாங்க, நாங்களா தாவேக்காவா அப்படின்னா என்ன அர்த்தம்னா அதிமுக கொஞ்சம் கீழே இறக்கி விட்டுறலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு நரேட்டிவ் பில்டப் பண்ணுவாங்க. திமுகவின் வேலையே நரேட்டிவ் பில்டப் பண்றது தானே தவிர இல்லாத பாஜக எதிரின்னு எப்படி காமிக்கிறாங்களோ இல்லாத தாவேக்காவை வந்துட்டு எதிரியா எல்லா ஊடகங்களையும் வந்துட்டு அப்படியே காத்துல அப்படியே பலூன்ல ஊதி 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 பெருசாக்குற மாதிரி இவங்க வந்துட்டு 20%, 25%, 40% வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ நியூஸ் 7ல 45% களத்தில் முந்துகிறது யார் அப்படின்னு, களத்தில் முந்துகிறது யார் போட்டு தாவேக்கா 45% போட்டுக்க. ஏயா ஒரு எலும்பு துண்டுக்காக இவ்வளவாயே ஆடுவீங்க, வாழ ஆட்டலாம், ஆனா அதுக்காக இவ்வளவா உடம்பே ஆடுது, உடம்பே ஆடுது. இப்படி சொல்லிக்கிட்டு இருந்தவர் தான் பிரசாந்த் கிஷோர். 35% உறுதிங்க, நான் வந்துட்டு எதிர்கட்சி எல்லாம் அப்படியே துண்டக்கான துணியை காண ஓட விடுவாங்க, 2 சீட்டுக்கு மேல ஜெயிச்சுட்டா பாருங்க நான் அரசியல விட்டு வெளில போறேன்லாம் பேசினாரு. கம்பெனி விட்டு வெளில போயிட்டாரு நினைக்கிறேன். 2.5% ஓட்ட தாண்ட முடியல, 2.5% ஓட்ட தாண்ட முடியல. இங்க நரேட்டிவ் பில்டப் தான். இவங்க ஒரு பில்டப் கட்டுறாங்கன்னா அதுக்கு எதிராக இவங்க ஒரு பில்டப், அவ்வளவுதானே தவிர களத்துக்கு வரட்டும், தேர்தலை சந்திக்கட்டும். நீங்க பாருங்க, இதே போலதான் கமலஹாசன் சொன்னாங்க. கமலஹாசன் வந்துட்டாருங்க, அவர் தும்முனாருன்னு வைங்க, நேஷனல் மீடியால ட்ரெண்ட். அவர் ஒரு ட்வீட் போட்டாருனாக்க, கமலஹாசன் வந்த புதுசுல ஒரு ட்வீட் போட்டாருனாக்க அதை NDTV எடுத்து பேசும். அந்த NDTV அப்படியே பாருங்க கமலஹாசன் வந்துட்டாரு, அரசியல்ல மாற்றத்தை உருவாக்கிட்டாரு, தமிழ்நாட்டுல புரட்சி வெடிச்சிருச்சுனாலும் பேசுறாங்க. தேர்தல் அதை விட தாண்டி ஒருத்தர் NDTVக்கே ட்ரெண்ட் கொடுத்திருக்காரு அப்படின்னு என்ன உலகத்துல இல்லாத ட்ரெண்ட். கமலஹாசன் தூக்கி சாப்பிட்டாரு. அதாவது NDTV ஆனா நீங்க போனீங்களான்னு, ஆமாங்க போனேங்க. விஜய் சந்திச்சிங்களா? சந்திச்சுங்க. பேட்டி கொடுத்தாரு? பேட்டி கொடுத்தாருங்க. அந்த பேட்டி எடுத்தவர் உங்கள்ட்ட வந்து பேட்டி கொடுத்தாரு? கொடுத்தாருங்க. இவர் கொடுத்த பேட்டி இங்க இருக்கு, விஜய் கொடுத்த பேட்டி எங்க? அந்த பேட்டி தாங்க இந்த பேட்டி அப்படின்னு வாழைப்பழ கதையாதான் நீ வந்துட்டு பேட்டியே எடுத்திருக்காங்க. ஏன்னா ஒண்ணும் இல்ல, நம்ம வந்துட்டு கோபிநாத் அவர்கள் எல்லாம் போய் பாத்தீங்கன்னா ஸ்டாலினை பேட்டி எடுப்பாரு. எப்படி பேட்டி எடுப்பாரு? அவர் அரசியல் ரீதியா ஒரு கேள்வி வச்சிருவாரா? வைக்க மாட்டாரு. இல்ல வந்துட்டு இது பண்ணுவாரா? உங்களுக்கு பிடிச்ச உணவு என்ன? மீன் குழம்பு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு கேள்விப்பட்டேன்னு. பாடல்லாம் என்ன பாடல் கேட்பீங்க? ரசிச்சு கேட்கறது உண்டா? படம் பாக்குறது உண்டா? இந்த மாதிரி கேள்வியா கேட்டு போவாங்க. அதுதான் வந்துட்டு இவங்க வைக்கக்கூடிய அதிகபட்ச இதுவே, அதிகபட்ச கேள்விகளை. அந்த மாதிரி வலிக்காம தடவை கொடுக்கறது பையன், அந்த மாதிரி தடவை கொடுத்துதான் கேள்வியே கேட்பாங்க. அது யாருன்னா முன்னாடியே எழுதி இந்த கேள்விதான் கேட்கணும்னு கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி செட் பண்ணி கொடுக்கறதுக்கே அவருக்கு வாய் வரல. அந்த அளவுல வந்துட்டு ஒரு தலைமை, தத்துவத்தின் தலைமை வந்துட்டு இருக்கிறதுனால அவங்க கேட்டிருப்பாங்க. ஒருவேளை கொள்கைகள் ஏதோ கேட்டிருப்பாங்க. அதுக்கு கூட ஒரு நேர்மை வேணுங்க. ரஜினி கிட்ட கேட்டபோது கொள்கைன்னு கேட்டாங்க, திடீர்னு தலை சுத்தி அப்படின்னு சொன்னாரு. அந்த அளவுக்காவது சொன்னாரு. அவராவது வீட்டு வாசல்ல பிரஸ் நிக்குதுன்னா வந்து ஒரு 4 வார்த்தை பேசிட்டு போவாரு. தப்பா பேசுறவரோ ரைட்டா பேசுறவரோ பேசிட்டு போவாரு. ஏதோ ஒரு அந்த அளவுக்காவது நேர்மை இருந்துச்சு, ஒரு தைரியம் இருந்துச்சு. பிரஸ் மைக்க கண்டு பயப்படாத ஒரு தைரியம் இருந்துச்சு. மைக்க நீட்னா வச்சுக்கோங்களேன், அப்படியே வடிவேல் நகரம் ஏத்துறா 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 அப்படின்னு விண்டோ ஏத்திட்டு ஓடுற அளவுக்கு பயப்படுறாங்க. பயங்கரமா டான்ஸ் ஆடுறாரு, அவங்க பேசுறாரு, எல்லாரும் எதிர்த்து பேசுறாரு.
இன்னைக்கு வந்து அவங்க வந்து வாரியர்ஸ் எல்லாம் வந்து வீட்டுல அடங்கி இருக்காங்க. தேர்தல் அப்ப பாருங்க, வாக்கு போடுற அன்னைக்கு பாருங்க, எல்லா ஓட்டர் ஐடியை தூக்கிட்டு அப்படியே வெளில வந்துருவாங்க. வருவாங்க எல்லாரும் ஓட்டர் ஐடி உங்கள் விஜய் எல்லாம் வருவாங்க. நீங்க பயத்துலதான் அப்படி எல்லாம் வந்து இதுல இருக்கீங்க இல்ல. அது எல்லாரும் ஓட்டர் ஐடியை தூக்கிட்டு வருவாங்க. விஜய் வெளில வாடா, விஜய் வெளில வாடான்னு ஏதோ வில்லன் பேரத்துல பேசுற மாதிரி அவங்க வந்துட்டு பேசிட்டு இருக்காருங்களே அப்படிங்கிற மாதிரி மேடையில பேசிட்டு போறாரு. அப்ப கூட நீங்க வெளில வர மாட்டீங்க இல்ல, அப்ப கூட உங்களுக்காக இன்னொருத்தன் ப்ராக்சில வரணும், அப்ப கூட எனக்காக இவங்களும் வந்துருவாங்க, தவிர நான் வரமாட்டேன் அப்படிங்கிறாரு. ஓட்டு போட வருவாரா? ஓட்டு போடுறதுக்கு வருவாரா பாப்போம். வருமா அப்படின்னு அதை தாண்டி போயிடுவாரா இல்ல அதே மாதிரி தொப்பியை மட்டும் நாமினேஷன் தாக்கல் பண்ணுவாரா வருவாரான்னு பாப்போம். அதுக்கு முன்னாடி அது ஒன்று இருக்குல்ல, நாமினேஷன் தாக்கல் பண்ண வரும்போதே கலெக்டர் ஆபீஸ் வாசல்ல போடுவாங்கல்ல, மைக்க போடுவாங்கல்ல, அப்ப என்ன பண்றாருன்னு பாப்போம். அப்படியே முகத்தை மூடிட்டு ஓடிடுவாரா என்னங்கிறது பாப்போம். காருக்குள்ளே பூந்து காருக்குள்ளே பக்கத்து வீட்டுல இருந்து பக்கத்து வீட்டுக்கு போறதுக்கு கார்ல போறாரு. ஏன்னா மீடியால எவனாவது நடுவுல மைக்க நீட்டிட்டானா என்ன பண்றது, அதனால பக்கத்து வீட்டுல இருந்து பக்கத்து வீட்டுக்கு போறதுக்கு கார்ல தான் உள்ள போயிட்டு இருக்காரு. கார்ல போனாலே அஜித்தா மாதிரி ஆளுங்க உள்ள விழுறாங்களே, அது வேறங்க, அது வேற. அந்த அளவுக்கு வந்துட்டு எதுலயும் நீங்க பக்கத்து வீட்டுல இருந்து ஹெலிகாப்டர் தான் பிடிச்சி இனிமே அடுத்த திட்டம் போட்டிருக்கோம், அதை இனிமே செயல்படுத்துவோம் நாங்க. மிக்க நன்றி. மிக்க நன்றி.